إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் சுபமுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இங்கே குழுமியிருக்கும் உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீய மனிதர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற நரகம் சம்பந்தமாக அதனுடைய கடுமைகள், அதனுடைய எச்சரிக்கைகள், அதனுடைய மிக கடுமையான வேதனைகள் குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி, நரகத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்ற ஒரு நிலையை மார்க்கத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா மரியம் 19வது அத்தியாயத்தில் 71வது வசனத்தில் இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறான். உங்களில் யாரும் அதை கடந்து செல்லாமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக நரகத்தை கடந்து சென்றுதான் நீங்கள் ஆவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்றான். தொடர்ச்சியாக கான அலா ரப்பிக்க ஹக்மன் மக்தியா, இது உமது இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட முடிவாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை செஞ்சிட்டான்? இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டான். உங்களில் யாருமே அந்த நரகத்தை கடந்து செல்லாமல் இருக்க முடியாது. அப்ப எப்படி அதை கடந்து செல்வார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு விளக்கமாக ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி புகாரில 6573வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஸ்லிம்ல 299வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நாளை மறுமை நாள்ல நாங்கள் எங்கள் இறைவனை காண்போமா என்று ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள், மேகமே இல்லாத சூரியனை நீங்கள் பார்ப்பதற்கு சிரமப்படுகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. மேகமே இல்லாத தெளிவான வானம், சூரியன் தெரிகிறது, இந்த சூரியனை பார்ப்பதற்கு நீங்க யாராவது சிரமப்படுவீங்களா? மாட்டை யாரும் சொல்லலாம், சிரமப்பட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தது சொல்றாங்க, பௌர்ணமி இரவில மேகமே இல்லாத முழு நிலவை காண்பதற்கு நீங்கள் யாராவது சிரமப்படுவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. பார்க்க மாட்டோம், இருந்த இடத்துல நிச்சயமா தெளிவா எல்லாரும் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி தான் நாளை மறுமை நாள்ல உங்களுடைய இறைவனை நீங்கள் காண்பீர்கள் என்று நினைச்சாங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு தொடர்ச்சியா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முக்கியமான செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஹ்ஷர் மன்றத்துல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் கூட்டுவாங்க. யாருமே மிஸ் ஆக மாட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து உலகத்துல வாழ்ந்து மறைந்த அத்துணை மனிதர்களையும் அல்லாஹ் மஹ்ஷர் மன்றத்துல விசாரணைக்காக ஒன்று கூட்டி நிப்பாட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த தருணத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அறிவிப்பை ஒன்று செய்வான். அல்லாஹ்விடத்தில் ஒரு அறிவிப்பு வரும். என்ன அறிவிப்பு? உலகத்தில் நீங்கள் யார் யாரை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ, உலகத்துல நீங்கள் எதை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அதை நீங்கள் பின்தொடருங்கள் என்று ஒரு அறிவிப்பு வரும். உடனடியாக என்ன நடக்கும் சொன்னா, யாரெல்லாம் சூரியனை வணங்கினார்களோ சூரியனை பின்தொடர்வார்கள், யாரெல்லாம் சந்திரனை வணங்கினார்களோ சந்திரனை பின்தொடர்வார்கள், அதை பின்தொடர்வார்கள், யாரெல்லாம் தீய சக்தியா இருந்த ஷைத்தானை வணங்கினார்களோ
அந்த அவற்றை என்ன செய்வார்கள்? பின்தொடர்வார்கள். பின்தொடர்ந்து எங்க போவார்கள்? நேரடியாக போய் விடக்கூடிய இடம் தான் நரகம் தான். அவர்களுக்கு விசாரணைலாம் கிடையாது, எந்த ஒரு கேள்விகளும் கிடையாது. உலகத்துல அல்லாஹ்வை விடுத்து, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து, அல்லாஹ்வை மறுத்து கண்டதை வணங்கியவர்கள் நாளை வறுமையில் அவர்களுக்கு விசாரணை இல்லை, எடுப்பிலேயே நரகத்துக்கு போய் விழுந்துருவாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, இந்த சமுதாயம் அல்லாஹ்வை மட்டும் வணங்கிய சமுதாயம் மட்டும் அங்க நிற்கும். அப்போ நிற்கக்கூடிய நேரத்துல மூமினான ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருப்பாங்க. அதுல ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்றாங்க, சில நயவஞ்சகர்கள் இருப்பார்கள், சில நயவஞ்சகர்கள் இருப்பார்கள். அப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு கேட்கப்படும், நீங்க ஏன்னா யாரையும் பின்தொடரலையா? எல்லாரும் வணங்குறதை பின்தொடர்ந்து போயிட்டாங்க, நீங்க நிற்கிறீங்க. அப்ப சொல்லும் பொழுது அப்ப அவர்கள் சொல்வார்கள், எங்கள் இறைவன் எங்களுக்கு வந்தால் நாங்கள் அவனை பின்தொடர்வோம் அப்படின்னு சொல்லப்படும். அப்ப அந்த நேரத்துல அல்லாஹ் வருவோம். எப்படி மக்கள் அறியாத விதத்துல, அறியாத ஒரு தோட்டத்துல முதல் தடவை அல்லாஹ் வருவோம். வந்துட்டு நான் தான் உங்கள் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மக்கள் எல்லாம் இல்ல, நவுது பில்லாஹ், நீ எங்கள் இறைவன் கிடையாது, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுறோம், எங்கள் இறைவனை நாங்கள் அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன உடனே அல்லாஹ் திரும்ப போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்வான்? அறிந்த தோட்டத்துக்கு அல்லாஹ் வருவான். அப்ப வந்த உடனே அந்த ரப்புக்க, நீ தான் எங்கள் இறைவன் என்று அல்லாஹ்வை பின்தொடர்வார்கள். அப்படி பின்தொடரும் போதுதான் நினைச்சியா எப்படி பின்தொடர வைக்கிறான்னா, நரகத்துக்கு மேல ஒரு பாலத்தை வைக்கிறான். நரகத்துக்கு மேல ஒரு பாலத்தை அமைக்கிறான். அந்த பாலத்துல தான் செய்வாங்க, கடந்து சொர்க்கத்துக்கு போவாங்க. இப்படி ஒரு செய்தி நடக்கும். அப்ப அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பாலம் அந்த பாலத்துல முதல் ஆளாக கடப்போம் நான் தான் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நானா அந்த பாலத்தை கடப்பேன். அவர்கள் செய்த பாவத்துக்கு தக்கவாறு அந்த பாலத்தை கடப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சேர்ந்து போவாங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்லி காட்டுறாங்க, அந்த பாலத்தை கடக்கும் பொழுது இறை தூதருடைய பிரார்த்தனை எப்படி தெரியுமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இறை தூதர்களை பிரார்த்திப்பாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அல்லாஹும்ம ஸல்லி, எங்கள் இறைவா அல்லாஹ்வே எங்களை காப்பாற்று, அல்லாஹ்வே எங்களை காப்பாற்று என்று இறை தூதர்கள் பிரார்த்தனை செய்வார்களாம். என்ன நினைச்சு வச்சிருக்கிறாங்க, நாளை மறுமையில அப்பா நம்மளை காப்பாற்றுவாரு, அல்லாஹ்வே நம்மளை காப்பாற்றுவாரு, இவருடைய பொருட்டால் உள்ள போயிடலாம். இறை தூதர்கள் முதல் கொண்டு இந்த பாலத்தை கடக்கும் பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அல்லாஹும்ம ஸல்லி என்று பிரார்த்திப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டாங்க. அந்த பாலத்துக்கு மேல என்ன இருக்கும்? கொக்கிகள் இருக்கும். நீங்க கருவேல மரத்தின் முட்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அது மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கொக்கியுடைய பருமனை அல்லாஹ்வை தவிர யாருமே அறிய மாட்டார்கள். அவ்வளவு ஒரு கோரமா இருக்கும். அந்த கொக்கிகள் என்ன செய்யும்? இப்படி கடந்து போறாங்க இல்லையா, இவர்களுடைய பாவத்துக்கு தக்கனவரை அப்படி ஒரு கொக்கி போட்டு இழுத்து உள்ள தள்ளி விட்டோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இந்த நிலைக்கு நம்ம அல்லாஹ் ஆளாக்கிட கூடாது. அவர்கள் செய்த பாவத்துக்கு தக்கனவாறு அந்த கொக்கையில் என்ன செய்யும்? அவர்களை பிடிச்சு இழுத்து நரகத்தை தரையில் கீழே பார்த்தா நரகம். இந்த பாலத்தை கடக்கும் பொழுது சில பேர் கடுமையான வேகத்தில் கடந்துவாங்க, சில பேர் கத்தி கடுமாறி பாவத்துக்கு தக்கனவாறு ரொம்ப சிரமப்பட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சில பேர் அவருடைய பாவத்தின் காரணத்தினால் அழிந்து நாசமா போய் உள்ள விழுந்துருவாங்க, சில பேர் ரொம்ப சிரமப்பட்டு செய்வாங்க, கடந்து வந்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. உள்ள விழுந்துருவாங்க, அவை கடந்து சொர்க்கத்துக்கு போறவங்க போயிடுவாங்க. இறுதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்புகள்லாம் முடித்த பிறகு அல்லாஹ் ஒரு விஷயத்தை விரும்புவோம். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, என்ன விஷயம்? நரகத்துல விழுந்தாங்களா இல்லையா, இவங்களை யாரெல்லாம் உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ்வை மட்டும் வணங்கினார்கள், ஏகத்துவவாதிகள், அல்லாஹ்வை மறுக்காமல் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் ரப்ப மட்டும் வணங்கிய அந்த ஏகத்துவவாதிகளை அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த நரகத்திலிருந்து எடுப்பதற்கு அல்லாஹ் விருப்பப்படுவான். அப்ப ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படும், இந்த நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்னை மட்டும் வணங்கினார்களா இல்லையா, அவர்கள் நீங்க என்ன செய்ய மாணவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ஆர்டர் பண்ணுவான், நீங்க தூக்குங்க அப்படின்னு. எப்படி, எந்த அடையாளத்தை வச்சு? அந்த நரகத்தில் எல்லாருமே கருத்து காமட்டையாவே கிடப்பாங்க, உடல்லாம் எரிஞ்சு போயிருக்கும். யாரை எப்படி அடையாளம் கண்டு அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது தூக்குறது? அப்ப அல்லாஹ் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றான். அவர்கள் உலகத்துல வாழும் பொழுது என்னை தொழுதிருப்பார்கள், என்னை தொழும் பொழுது
சஜிதா செய்வதன் காரணமாக அவருடைய உடல்ல உறுப்புகள்ல சில வடுக்கள் இருக்கும். அந்த வடுக்களை நரகம் தீண்டக்கூடாது என்று நான் ஆர்டர் போட்டிருக்கிறேன். நரகம் தீண்டாது. அந்த அடையாளத்தை வச்சு என்ன செய்யுங்க, அந்த மக்களை நீங்க தூக்குங்க, என்னுடைய அடியாளர்களை தூக்குங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் என்ன செய்வாங்க, ஏற்றுவாதிகளை அந்த நரகத்திலிருந்து எடுத்து அவருடைய உடல் முழுவதும் கடிக்கட்டையா போயிருக்கும். உடனே என்ன செய்வாங்கன்னா மாவுல் ஹயாத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜீவ நதியை அவர்கள் மேல் அப்படி தெளிப்பார்கள். தெளிச்சோன்னாலும் அதாவது ஒரு பண்ட சேர்த்து ஓரத்துல ஒரு தானியம் விளைந்தால் எப்படி இப்ப செழிப்பா வளரும், அது மாதிரி அவர்கள் புதுப்பொடி ஓட ஆவார்கள், அவர்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க என்று ரசூலுல்லாஹி சொல்லி காட்டிட்டு கடைசியா சொல்லி முடிக்கிறாங்க. அதாவது லாஸ்டா கடைசியா ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போவார். அவரை பத்தி ரசூலுல்லாஹி அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அது ரொம்ப நகைச்சுவையா கூட இருக்கு அந்த சம்பவம். அப்ப அண்ணா என்ன செய்யறான்னு சொன்னா, கடைசியா இவர் தான் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர். அவரை நரகத்துக்கு எழுப்பி சொர்க்கத்துக்குள்ள விடாம நரகத்தை பார்த்து அல்லா வைப்பான். நரகத்தை அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரமா இருப்பார் போல. அப்போ அல்லாட்ட வந்து துவா செய்வாங்க. எப்படி துவா செய்வாரா, யா அல்லாஹ், இந்த நரகம் அதனுடைய ஜுவாலை என்னுடைய முகத்தை கரித்து விடுகிறது, என்னால் அதை பார்த்துட்டு இருக்க முடியல, கொஞ்சம் இதை திருப்பி விட்டுறையா அல்லாஹ் அப்படின்னு அல்லாட்ட வந்து அந்த மனிதர் வந்து கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, உன்னுடைய கோரிக்கை நான் ஏற்றுக்கிறேன், ஏற்றுக்கிட்டு உன்னை நினைச்சு திருப்பி வைக்கிறேன், ஆனால் நீ வேற எதையும் கேட்கக்கூடாது, அதுக்கப்புறம் செய்யக்கூடாது, வேற எதையும் கேட்கக்கூடாது அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. ஓ இசத்திக்கை அல்லாஹ், உன்னுடைய கண்ணியத்தின் மீதானையாக நான் கேட்கவே மாட்டேன், திருப்பி வச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அந்த கோரிக்கையை ஏற்று அவனுடைய உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் நரகத்துக்கு அப்படி செய்வாரு, அந்த மனுஷனை திருப்பி வச்சிருவாங்க. திருப்பி வச்சு நேரா பார்ப்பாரு, நேரா சொர்க்கம் தெரியும், சொர்க்கத்தை பார்த்துட்டே இருப்பாரு. உள்ள போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரு. உள்ள போறதுக்கு முன்னாடி உள்ள போற பக்கத்துல போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாரு. அப்போ அல்லாஹ் நாடி பிரார்த்தனை செஞ்சுட்டே இருப்பாரு, அல்லாஹ் என்ன உள்ளதான் விட வேண்டாம், சொர்க்கத்துக்கு ஆசை பக்கத்தை கொண்டு வச்சிருக்கே அல்லாஹ் அப்படின்ட்டு அல்லாஹ் ரெண்டாவது பிரார்த்தனை செய்வாங்க. அப்ப அல்லாஹ் கேட்பானா, ஆதமுடைய மகனே, ஏன் வாக்குமா இருக்க, ஏன் இப்படி வந்து பொய்யாக வாக்குறுதி கொடுக்குற, நீ வந்து கேட்க மாட்டேன்னு சொன்னேன். ஆமா அல்லாஹ், இருந்தாலும் உள்ளதான் விட வேண்டாம், பக்கத்துல கொண்டு மட்டும் வச்சா போதியா அல்லாஹ், அப்ப நான் வச்சுட்டா நீ இன்னொடையும் கேட்ப, அங்க வச்சா உள்ள அல்லாஹ் தெரியுது, உள்ள போடும் கேட்பாரு, அதான் அல்லாஹ் இப்படியே சொல்றான், நான் கொண்டு வச்சிருவேன், ஆனா இன்னொரு நீ கேட்ப, அது கேட்காம இருப்பியா, வல்லாஹி வ இஸ்ஸத்திக, உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக அல்லாஹ் கேட்க மாட்டேயா அல்லாஹ் இப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ரொம்ப நேரம் பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்பாராம். அல்லாஹ் என்ன செய்வாங்க, பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு, ரைட் ஓகே, உன்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கிறேன், உன் கோரிக்கை ஏற்றுக்கிறேன், ஆனா இதுக்கப்புறம் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. அப்ப யாருதான் உண்மையில ஆணையாக நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன நேரா சொர்க்கத்துக்கு பக்கத்துல வரைக்கும் வச்சிருவாங்க. வச்ச உடனே தூரத்துல இருந்து ஆசை வந்துச்சு, சொர்க்கத்துக்கு பக்கத்துல போனோம்னு அந்த இன்பங்கள் எல்லாம் பாக்குறாரு. நம்ம இன்பத்துல இருக்கிறாங்க, நம்ம அல்லாஹ் வெளியே வச்சிருக்கிறாங்க, கை செய்யப்பட்டு யா அல்லாஹ் அப்படின்னு மூணாவது வியப்பு ஆரம்பிக்கிறான். என்னடா அப்படின்னு உள்ள உண்மையா இருந்தாங்க. அதாவது நான் கேட்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனா என்ன உள்ள விட்டு அது எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பிரார்த்திப்பாராம். அல்லாட்ட கேட்டுட்டே இருப்பாராம். எப்ப வரைக்கும் அல்லாஹ் சிரிக்கிற வரைக்கும். அல்லாவே சிரிச்சுட்டான், ஆதமுடைய மகனே உன்னை ஏமாற்று வேலைதான் என்ன, பார்த்து கொடுக்க பார்க்க மாறுறியே அப்படின்ட்டு அல்லாஹ் அவரை பார்த்துட்டு, அல்லாஹ் இல்லை நீ விட்டு உள்ள விட்டு ஏன்பா அப்படின்னு சொல்லுவாராம். அவரே, உன்னுடைய அடியார்களில் நற்கதியற்றவராக நீ ஆகிறார்கள், உன்னுடைய அடியாளர்கள என்ன நற்கதியற்றவரா நீ ஆக்கிறாத, என்ன நீ உள்ள விட்டுறையா அல்லா, சரி போ செய்வானா. அவர் அல்லா உள்ள அனுப்புனா, கைகால் புரியல அவருக்கு, இங்க எப்படி காப்பாற்றப்பட்டு வந்தாரு பாருங்க. அந்த துவா ரொம்ப நேரம் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்ட, நீண்ட நேரம் பிரார்த்தனை செய்வார், ரொம்ப நேரம் இருப்பார் அப்படின்னு. உள்ள போனவன்னு அவருக்கு புரியல, என்னடா அப்படின்னு. அப்ப அல்லாஹ்வே சொல்வானா, உனக்கு ஒன்றும் புரியலையா, போ உள்ள போ, இதை நினை அதை நினை, நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வே சொல்லி கொடுத்துட்டு, உனக்கு எல்லாம் கிடைச்சிட்டா இது மாதிரி இன்னொரு மடங்கு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி சொல்லி காட்டாங்க. மிகப்பெரிய ஒரு செய்தி தான். இதுல என்ன பார்க்கணும்னா,
நரகத்துக்கு மேல அந்த பாலத்தை கடந்துதான் என்ன செய்ய முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும். இதுதான் சிராத்துல் முஸ்தகீம் சொல்லிருக்கிறாங்க. சிராத்துல் முஸ்தகீம் அது நேரான வழி. சிராத்துல் முஸ்தகீம் பாலம் கிடையாது. மேல ஒரு தடுப்பு இருக்கும், அந்த தடுப்புல என்ன செய்வோம், அந்த பாலத்தை கடந்துதான் போகணும். அப்ப இதைத்தான் என்ன செய்ய ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நரகத்தை பார்ப்பாங்க, நரகத்தை பார்த்து என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. இன்னொரு கட்டத்துல சொர்க்கத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அல்ல என்ன செய்வாங்கன்னா, நீங்க உலகத்துல வாழும் பொழுது நீங்க தீமை செய்திருந்தா உங்களுக்கு என்ன இடத்துல கிடைச்சிருக்கும், இந்த நரகத்தை காட்டுவாங்க. இதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அவர் சந்தோஷப்படுவோம், நல்லா காப்பாத்திட்டாங்க. அதே மாதிரி நரகத்துல உள்ளவங்க நல்லா காட்டுவான். நீங்க உலகத்துல வாழும்போது நன்மை செய்திருந்தா உங்களுக்கு என்ன செய்ய கிடைச்சிருக்கும், சொர்க்கம் கிடைச்சிருக்கொண்டு சொர்க்கத்தை காட்டுவாராம், நல்லா காட்டுவானா. அது பெரும் துயரமாக இருக்கும் என்பதை இந்த செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப எல்லாருமே நரகத்தை பார்க்க வேணும், நரகத்தை கடந்துதான் போக முடியும் என்பதை இந்த செய்தியில பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் நரகத்துக்கு மேல இருக்கக்கூடிய இந்த பாலத்தை மின்னல் வேகத்திலேயோ ஒரு பிராணி வேகமாக வரக்கூடிய அந்த வேகத்திலேயோ நம்மை அதிலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்துல பிரவேசிக்கக்கூடிய ஒரு நிலையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.